அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம 4வது பாடம் பார்க்குறோம் பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தரசு பாடம் ராபியு 4வது பாடம். அத்தரசு ராபியு 4வது பாடம். இதுவரைக்கும் நம்ம தன்வீனை கொண்டு நக்கீராவா பார்த்தோம். அப்புறம் அலிஃப் லாம் வச்சு அதை மகரிஃபாவா மாற்றி ஒரு குறியீடோட நம்ம படித்தோம். இப்போ அந்த அலிஃப் லாமுக்கு முன்னாடி சில இணைச்சொற்களை வச்சா அந்த கடைசி எழுத்து மாற்றங்கள் அடையும். எந்த மாரி மாற்றம் அடையும் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் 2 தன்வீனை கொண்டு பார்த்தோம். அப்புறம் அலிஃப் லாம் வச்சு ஒரு லம்மாவை கொண்டு பார்த்தோம். இப்ப லம்மாவுடைய நிலையிலிருந்து கஸ்ராவுடைய நிலைக்கு இது வரும். எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, சில இடைச்சொற்கள் இருக்கு. அதாவது இஸ்முக்கு மட்டும் ஜர் செய்யக்கூடிய எழுத்துக்கள். அவை 19. அந்த 19ல இப்ப நம்ம சில வார்த்தைகள நம்ம பார்ப்போம். பாருங்க. அல் பைத்து. இப்ப லம்மாவுடைய நிலையில இருக்கு. அந்த வீடு. இப்ப பாருங்க, அல் பைத்துக்கு முன்னாடி ஃபீங்கிற ஒரு வார்த்தைய ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அலாங்கிற வார்த்தைய ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப இத வச்சு நம்ம படிக்கும்போது எப்படி வரும்? ஃபில் பைத்தி வீட்டிலே. அல் மஸ்ஜிது அந்த பள்ளிவாசல். ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலிலே. அலல் மக்தபி மேஜை மீது. அஸ்ஸரீரு கட்டில். அலஸ்ஸரீரி அந்த அதாவது கட்டில் மீது. இப்ப இந்த ஃபீ, அலா இந்த 2 வார்த்தைக்கு அது ஒரு இடைச்சொல். இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஜார். அதாவது ஜர்ருடைய எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஜீம், அலிஃப், ரா போட்டு ராவுல சத்து வச்சுக்கோங்க. ஜார். அதே மாரி இந்த பைத்தி, மக்தபி, மஸ்ஜிதி, சரீர் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே ஜர் செய்யப்பட்டிருக்கு. அப்ப இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மஜ்ரூர். மீம், ஜீம், ரா, வாவ், ஆர். அதாவது ரா. மஜ்ரூர். அப்ப இது ஜர் செய்யக்கூடிய எழுத்து. இது ஜர் செய்யப்பட்ட எழுத்து. ஜர் செய்யக்கூடிய எழுத்துக்கு ஜார். ஜர் செய்யப்பட்ட எழுத்துக்கு மஜ்ரூர். அப்ப இது ஜார், இது மஜ்ரூர். இது ஜார், இது மஜ்ரூர். அப்ப இங்க இது ஜார், இது மஜ்ரூர். அலா ஜார், சரீர், மஜ்ரூர். ஐன முஹம்மதுன் முஹம்மது எங்கே? ஹுப அதாவது இந்த முகமது. ஹுப அவன் ஃபில் உர்ஃபத்தி அவன் அறையிலே இருக்கிறான். அப்போ ஹுபங்கிறது முஹம்மதுடைய எல்லாமே பிரதிப்பெயர். அவனாகிறவன் அறையில் இருக்கிறான். அப்போ ஹுவ முபுததா ஃபில் உர்ஃபத்திங்கிறது ஹபர். அது அல்லாமல் உள்சட்டம் ஃபி ஜார். உர்ஃபத்திங்கிறது மஜ்ரூர். அதனால தான் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? ஜரு செய்யப்பட்டிருக்கு. ஐன வ மற்றும் ஐன எங்கே? யாசிரு யாசிர் எங்கே? மற்றும் யாசிர் எங்கே? ஐன யாசிருன் யாசிர் எங்கே? ஹுவ அதாவது யாசிர். இந்த ஹுவ வந்து யாசிரை பார்த்து மீளுது. ஹுவ அவனாகிறவன் அதாவது அந்த யாசிர் அவனாகிறவன் ஃபில் ஹம்மாமி குளியல் அறையில் இருக்கிறான். ஹம்மாமுன்னா குளியல் அறை. அப்போ ஃபி ஜார் ஹம்மாம் வந்து மஜ்ரூர். ஹுவ முபுததா ஃபில் ஹம்மாமி ஹபர் ஃபி ஜார் ஹம்மாம் முந்தினது மஜ்ரூர். ஐன மற்றும் எங்கே? ஆமினத்து ஆமினா எங்கே? ஹிய அவள். இந்த ஹிய யாரை பார்த்து மீளுது? ஆமினாவை பார்த்து மீளுது. இவளுடைய பிரதிப்பெயர் தான் இந்த ஹிய. ஹிய அவள் ஃபில் மதுபஹி மத்துபஹி அப்படின்னா மதுபஹுன்னா கிச்சன் சமையலறை. மதுபஹு அப்படின்னு சொன்னால் சமையலறை. இங்கே ஃபீ வந்ததுனால தான் மதுபஹுங்கிறது மதுபஹி ஆயிருக்கு. அப்போ ஃபி ஜாரு மதுபஹி மஜ்ரூர். ஹிய முபுததா ஃபில் மதுபஹி ஹபர். ஹிய ஃபில் மதுபஹி அவள் சமையலறையில் இருக்கிறாள். ஐனல் கிதாபு ஐன எங்கே? கிதாபு புத்தகம் எங்கே? ஹுவ இந்த ஹுவ வந்து எதை பார்த்து மீளுதுன்னு சொன்னால் எதோடைய பிரதிப்பெயர்னா புத்தகத்தினுடைய பிரதிப்பெயர். ஏன்னா இது ஆண் பாலுங்கிறதுனால தான் இங்கே ஹுவ கொடுக்குறாங்க. எப்படி முகமதுக்கு ஹுவ கொடுத்தாங்களோ யாசிற்கு ஹுவ கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க ஆண். அதே மாதிரி புத்தகங்கிறது ஆண்பால். அப்போ ஹுவ அதுவாகிறது அலல் மக்தபி அந்த புத்தகமாகிறது. அதுவாகிறதுனா அந்த புத்தகமாகிறது அலல் மக்தபி மேஜை மீது இருக்கிறது. ஐன மற்றும் எங்கே? சாஅத்து கைக்கடிகாரம். இப்போ சாஅத்துங்கிறது பெண்பால். அப்போ எப்படி சுட்டி காட்டுவோம்? அது பிரதிபெயர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹுவன் இருக்காது. அப்போ அதுக்குரிய பிரதிபெயர் என்னென்னா ஹிய.
இந்த ஹிய வந்து இந்த சாஅத்தை பார்த்து மீளுது. அப்ப ஐன சாஅத்து கை கடிகாரம் எங்கே? ஹிய அது அல சரீரி கட்டிலின் மீது இருக்கிறது. அப்ப இங்க உள்ள லமீர்கள் எல்லாமே என்னது? ஹுவ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹுவ, ஹிய எல்லாமே என்னது? முபுததா. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபில் ஹுர்ஃபத்தி, ஃபில் ஹம்மாமி, ஃபில் மதுபஹி, ஃபில் மக்தபி, அல சரீர் இது எல்லாமே என்னதான்? ஹபர். ஹபர் அல்லாம ஃபீயும், அலாவும் ஜார். பின்னாடி வந்த வார்த்தைகள் அனைத்தும் மஜ்ரூர். அல் மதுபஹு அல் மதுபஹு சமையலறை. தமாரீனு பயிற்சிகள். இப்போ நமக்கு சில கேள்விகள் கேட்குறாங்க பாருங்க. அசிப் பதிலலி அனில் அஸ்ஈலத்தில் ஆத்தியத்தி. பின்னால் வரக்கூடிய கேள்விகளை தொட்டு பதிலளி. எப்படி? ஐனல் கிதாப் கிதாப் எங்கேன்னு கேட்குறோம். ஐனல் கிதாப் புத்தகம் எங்கே? புத்தகம் என்னது? அன்பாலா பின்பாலா? அன்பால். அப்போ என்ன சொல்லுவோம்? ஹுவ அலல் மக்தபி. இதுதான் பதில். அது மேஜை மீது இருக்கிறது. சரி. ஐன முஹம்மது முஹம்மது எங்கே? அவன் எங்கே இருக்கான்? அப்போ என்ன பதிலுங்க? ஹுவ ஃபில் ஹுர்ஃபத்தி. அவன் அறையில் இருக்கிறான். இதுக்கான பதில் இதுதான். நம்ம இந்த பாடத்தை பார்த்து அந்த பதில் எழுதணும். இப்போ ஐன சாத் சாத் எங்கே இருந்துச்சு? ஐன சாத்து கை கடிகாரம் எங்கே? அல ஷரீரி கட்டிலின் மீது இருக்கிறது. ஐன யாசிரு யாசிர் எங்கே இருக்கிறான்? அப்போ என்ன சொல்லுவோம்? இப்போ சாத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஹிய அல சரீரி அது கட்டிலின் மீது இருக்கிறது. அப்போ யாசிருக்கு என்ன சொல்லுவோம்? ஹுவ ஃபில் ஹம்மாமி அவன் வந்து குளியல் அறையில் இருக்கிறான். சரி. ஐனா ஆமினத்து ஆமினா எங்கே? ஹிய ஃபில் மத்துபஹி அவள் சமையலறையில் இருக்கிறாள். இப்போ கேட்குறாங்க, கேள்வியாக கேட்குறாங்க நம்மகிட்ட. ஆமினத்து ஆமினத்து ஃபில் ஹுர்ஃபத்தி ஆமினத்து ஃபில் ஹுர்ஃபத்தி ஆமினா அறையில் இருக்கிறாளா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ லா இல்லை. ஹிய அவள் ஃபில் மத்துபஹி சமையலறையில் இருக்கிறாள். எப்படி போடுவோம்? லா ஹிய ஃபில் மதுபஹி இல்லை அவள் சமையல் அறையில் இருக்கிறாள். அப்போ கேட்குறாங்க ஆசிரு யாசிரு ஃபில் மதுபஹி யாசிர் சமையல் அறையில் இருக்கிறானான்னு கேட்குறாங்க. அவன் சமையல் அறையில் இருக்கா? இல்லை இல்லை குளியல் அறையில். அப்போ என்ன சொல்லுவோம்? லா இல்லை. ஹுவ அவன் ஃபில் ஹம்மாமி அவன் குளியல் அறையில் இருக்கிறான். அவன் எப்படி சொல்வோம்? லா ஹுவ ஃபில் ஹம்மாமி இல்லை அவன் குளியல் அறையில் இருக்கிறான். மன் ஃபில் ஹுர்ஃபத்தி அப்போ அறையில் யார் இருக்கா? மன் யார் இருக்கிறது? ஃபில் ஹுர்ஃபத்தி அறையில் யார் இருக்கிறா? முஹம்மது ஃபில் ஹுர்ஃபத்தி முகமது ஃபில் ஹுர்ஃபத்தி முகமது அறையில் இருக்கிறார். ஒமன் ஃபில் ஹம்மாமி மற்றும் யார்